ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவன் சபையோடு கூட பேசும்படி கொடுத்த தலைப்பு சாத்தானுடைய தந்திரங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் சபையாராகிய கொரிந்து சபைக்கு இந்த 2வது நிருபத்தை எழுதுகிறதான வேளையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை எழுதும்படி அவனுடைய உள்ளத்திலே ஏவுதலை கொடுக்கிறார். அநேக காரியங்களை அவன் எழுதி கொண்டு வரும்போது இந்த 11வது வசனத்திலே குறிப்பாக வருகிறதான வேளையில் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி மீட்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாயிருக்கிற, கிறிஸ்துவின் மணவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் மோசம் போகாதபடி, சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு அப்படி செய்தேன் என்று சொல்லி அவர் செய்த காரியங்களை முன்னால சொல்லிக்கிட்டு அடுத்த வார்த்தை தான் மிகவும் முக்கியம். அவனுடைய, அதுக்கு அந்த முதல் வார்த்தையை சேர்த்துங்க, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நியாயப்பிரமாண காலத்தில், மனசாட்சியின் யுகத்தில் சாத்தானுடைய தந்திரங்கள் தெரிந்திருக்கிறதை பார்க்கிலும் கிருபையின் காலமாகிய இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அதிகமாய் அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். வேத வசனங்கள் அவனுடைய தந்திரங்களை குறித்து நமக்கு அதிகமாக அடையாளம் காட்டுகிறது. ஆனால் அநேக பேர் அவனுடைய தந்திரங்களிலே அகப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள், மோசம் போகிறார்கள். அவனாலே நன்மையை சுதந்தரிக்க முடியாத தேவ ஜனங்கள். எல்லா வேளைகளிலும் சாத்தான் தேவ ஜனங்களுக்கு தீமையே செய்வான். காரணம் என்ன? தேவனை விட்டு பிரிப்பதுதான் அவனுடைய தலையாகிய குறிக்கோள். உன்னை தேவ ராஜ்யத்திலிருந்து தூரப்படுத்துவதுதான், தேவன் உனக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை இழக்க செய்வதுதான் அவனுடையதான எண்ணம். ஆகையினால அவன் நமக்கு நன்மை செய்கிறவனாய் அல்ல, தீமை செய்கிறவனாய் மாறுவான். அந்த தீமை தேவன் மேல் உள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இழக்க செய்து, நம்முடைய பிரதிஷ்டைகளை உடைக்க செய்து, தேவனை விட்டும் அவருடைய அன்பை விட்டும் நம்மை தூரப்படுத்துகிறவர்களாக, தேவன் கடந்த காலங்களிலே நம்மை ரட்சித்த விதத்தை, நம்மை நடத்தின விதத்தை, நம்மை பாதுகாத்த விதத்தை, பராமரித்த விதத்தை மறக்க செய்கிறவனாக மாறி போவான். அல்லேலூயா. ஆகையினாலதான் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அந்த தந்திரங்களை அறிந்திருக்கிற நீங்கள் அவனுடைய தந்திரங்களிலே சிக்குண்டு போகாதபடி, அவனாலே வஞ்சிக்கப்படுகிறவர்களாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். சாத்தானுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. உனக்கு உதவி செய்கிறவனை போல, உனக்கு நன்மை செய்கிறவனை போல அவன் உங்கிட்ட வருவான். ஆனால் உண்மையிலே அவன் உதவி செய்கிறவன் அல்ல, உன்னை வஞ்சிக்கிறவன். உண்மையிலே அவன் உனக்கு நன்மை செய்கிறவன் அல்ல, அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே உன்னை வஞ்சிக்கும்படியாக, உன்னை மோசம் போக்கும்படியாக தான் அப்படிப்பட்ட ஒரு மாய தோற்றத்தை உங்கள் முன்னால வைக்கிறான். வேதத்தில் அதற்கு ஆதாரம் உண்டான்னு கேட்டா உண்டு. சரி, இந்த சாத்தான் யாரியா? இந்த சாத்தான் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க.
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற பிசாசு என்று நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த சாத்தான் யாரு? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அந்த பழைய பாம்புன்னா என்ன? ஏதேன் தோட்டத்தில் வெளிப்பட்டு ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் நன்மை செய்வதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி உதவி செய்வதற்கு வந்திருக்கிறதை போல பேச்சு கொடுத்து அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான ஐக்கியத்திலிருந்து அவர்களை விலக்கி தேவனுடைய முகத்தை அவர்களுக்கு பிரிவினையாக்கி அவைகளை பாவிகளாய் மாற்றுவதற்கு வேஷம் தரித்து வந்தவன் தான் இந்த சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் அழைக்கப்படுகிற பழைய வலு சர்ப்பம். ஏதேன் தோட்டத்தில் வெளிப்பட்டவன். இந்த வலு சர்ப்பத்தினுடைய தலையை தான் அதிகாரத்தையும் வல்லமையும் தான் கர்த்தர் என்ன பண்ணினாரு? சிலுவையில குதிங்காலாலே இயேசு நசுக்கினார். இப்ப அவனுக்கு தலை இல்லை, அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை. நம்ம வீட்டில் பல்லி வர்றத பார்த்துருப்பீங்க. பல்லி சிலர் அதை பார்த்து பயந்து ஓடுறவங்க உண்டு. சிலர் துணிந்து அதை அடிக்க போவார்கள். அது என்ன பண்ணிரும்? தன்னுடைய வாலை உடைத்து கீழே போட்டுக்கிட்டு அது தப்பி போயிடும். நம்ம வாலை கவனிச்சுக்கிட்டு பல்லியை பார்க்கறதுக்குள்ள பல்லி எங்கேயோ போயிடும். அது அதனுடைய தந்திரம். இந்த உடைத்து போடப்பட்ட வாலை பார்த்தீங்கன்னா வெகு நேரம் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? அசைந்து கொண்டே இருக்கும். இப்ப அவன்கிட்ட இருக்கிறது அதிகாரம் வல்லமையும் ஆகிய தலை அல்ல, அந்த வாலு. சிலுவையிலே உரிந்தெடுக்கப்பட்ட முறித்து போடப்பட்ட வாலு. இந்த வாலை வச்சுக்கிட்டே தந்திரமாக மோசம் போக்குகிறவனாக வஞ்சிக்கிறவனாக செயலாற்றி கொண்டிருக்கிறான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமாகிய வல்லமையாகிய தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கி இருக்காவிட்டால் இன்னைக்கு இந்த உலகம் என்கிற ஒன்று இருக்காது, சபை என்கிற ஒன்று இருக்காது. ஆமென். அப்படியே இருந்தாலும் இந்த முழு உலகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும்? சாத்தானுடைய கட்டுப்பாட்டில். ஆகையினால சாத்தான் ஒருவன், பிசாசு ஒருவன், ஏதேனிலே வெளிப்பட்டதான வலு சர்ப்பம் இன்னொன்றுன்னு சொல்லி நீங்க குழம்பிடக்கூடாது. இதே காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திலும் நீங்க வாசிக்கலாம். அந்த வலு சர்ப்பம் தான் இந்த பிசாசு. இந்த பிசாசு தான் இந்த சாத்தான். இந்த சாத்தான் தான் இந்த பிசாசு. அந்த பிசாசு தான் இந்த வலு சர்ப்பம். வெவ்வேறு பெயர்களிலே அவைகள் என்ன பண்ணுகிறது? வெளிப்படுகிறது. நம்ம நினைப்போம் சாத்தானை விடையும் யாரு பெரியது? பிசாசு பெரியதுன்னு நினைப்போம். நல்லா கவனிங்க. நான் சிம்பிளா சொல்றேன். நமக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்கிற திரியேக தேவன் இருக்கிறதை போல அவன் 3 பரிமாணங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறான். ஏதேனிலே பிசாசாக, சாத்தானாக அல்ல, வலு சர்ப்பமாய், வஞ்சிக்கிறவனாய். வேதத்திலே இன்னும் சில இடங்களிலே சாத்தானாக, பிசாசாக வெளிப்படுகிறான். எங்க எப்படி வெளிப்பட வேண்டுமோ அப்படி வெளிப்படுகிறான். அவன் எப்படி வெளிப்படுத்தி கொண்டாலும் அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்கிற உணர்வுள்ளவர்களாய், ஞான இருதயமுடையவர்களாய் தேவ பிள்ளைகள் இருக்கணும். அவனுடைய தந்திரங்களிலே சிக்குண்டு போகிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கக்கூடாது. அவன் மோசம் போக்குகிற அவனுடைய வஞ்சனைக்கு ஏதுவான காரியங்களிலே நீங்கள் அடிமைப்பட்டு போகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அப்ப அவனுடைய தந்திரங்கள் இன்னதென்கிற தெளிவும் அறிவும் நமக்கு இருந்தாதா அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டு அவன் வஞ்சிப்பதற்கு ஏதுவாய் விரித்திருக்கிறதான வலையிலே சிக்குண்டு வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கிருபையிலே நிலை நிற்க முடியும். ஆமென். அந்த கிருபையில நிலைநின்னா மட்டும்தான் கர்த்தர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் நம்மை விட்டு மாறாதபடி அழைப்பின் மேன்மையை காத்துக்கொள்கிற கூட்டமாய், தெரிந்து கொள்ளுதலின் மேன்மையை காத்துக்கொள்கிற தேவ சபையாய்,
கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறதான விழிப்புள்ள கன்னிகைகளாக, எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாயிருக்கிற புத்தி உள்ள கன்னிகைகளாக நம்ம இருப்போம். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தோடு கூட பிசாசு சாத்தான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஆனா அவனுடைய கிரியைகள் இன்று வரைக்கும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அவனுக்கு ரட்சிக்கப்படாதவனை குறித்து கவலை இல்லை, விக்கிரகாராதனை குறித்து கவலையே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் வசனத்தின்படி வாழாதவர்களை குறித்து அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. ஆமென். அழைக்கப்பட்டவர்களை அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூடுமானால் வஞ்சிக்கும்படிக்கு அவன் யாரை போல சுற்றி திரிகிறான்? சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை அவன் என்ன பண்ணணும்? வஞ்சிக்கணும். அவனை ஏனோதானோ என்று வாழுகிறவர்களை பார்த்து அவனுக்கு கவலை கிடையாது. மனம் திரும்பினேன் என்று சொல்லியும் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்காதவர்களை, கிரியைகளை கொடுக்காதவர்களை, மனம் திரும்பியவர்கள் குணப்படாதவர்களாக இருக்கிறவர்களை குறித்தெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. அல்லேலூயா. யார் வசனத்தின்படி வாழ்ந்து தேவ ராஜ்யத்தின் பிரஜையாய் மாற வேண்டும் என்று சொல்லி வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு பிரகாசிக்கிற சுடரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவனுக்கு விரோதமாய் தான் அவன் எழும்புவான். அவனை வஞ்சிக்க வேண்டும். அவனை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாதபடி பரலோகத்தை மூடி போட வேண்டும். அதுதான் அவனுடைய திட்டம். தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து உன்னையும் என்னையும் தூரப்படுத்திட்டோம்னா, அவனுடைய வஞ்சிக்கிற வலையில விழுந்துட்டேன்னா, அதுக்கு பிறகு நீ ஒருபோதும் என்ன பண்ண முடியாது? எழும்ப முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில அவன் எப்படி வருவான்? சிலர் நினைக்கிறது போல 2 கொம்பை வச்சுக்கிட்டு கோர பல்ல வச்சுக்கிட்டு எல்லாம் வரமாட்டான். சிலர் சொல்றதை பார்த்துருக்கிறேன். நான் சாத்தானை பார்த்தேன், அவன் கொடிய கோர பல்ல வச்சுக்கிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு 2 கொம்பை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நின்னான். அவனுக்கு எங்க வந்து எப்படி நிக்கணும்னு தெரியும். அவன் அப்படி வந்தாச்சுன்னா அவனுடைய வஞ்சக வலையில நீ விழமாட்டேன்னு தெரியும். ஆகையினாலே அவன் என்ன செய்கிறான்? 14வது வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று பவுல் அடையாளம் காட்டுறான். சில பிசாசு ஓட்டும் போது நான் பார்த்திருக்கிறேன். அந்த மனிதர்கள் பிசாசு ஓட்டும் போது சொல்லுவாங்க, ஒளியின் தூதனுடைய ஆவியாக்கம் பிடிச்சிருக்குது, போறது கஷ்டம், அவனை துரத்த முயற்சிப்பாவ. நானும் ஆரம்பத்தில் நினைச்சேன் சாத்தான் தான் ஒளியின் தூதன். கொஞ்ச நாள் போக போக வேதத்தை ஆராய எனக்குள்ளாய் ஒரு கேள்வி. வேதம் என்ன சொல்கிறது? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை, ஒளியின் தூதனுடைய. அப்ப இந்த ஒளியின் தூதன் யாரு? இயேசு சொன்னார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அதுதான் இயேசு. அப்ப அவன் எப்படி வாரான்? தந்திரமாக அந்த கிறிஸ்துவினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு. அதான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு உதவி செய்கிறவனை போல, உங்களுக்கு நன்மை செய்கிறவனை போல, உங்களை விடுதலையாக்குகிறவனை போல தன்னை வெளிப்படுத்துவான். ஆனா அவங்கிட்ட என்ன இருக்காது? சத்தியம் இருக்காது. அவனாலே சத்தியம் தள்ளுபடி ஆகி போகிறது. நமக்கு எவனாவது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 2 தீர்க்க தரிசனம், மகனே உடைக்கப்பட்டிருக்கிறாய் மகனே, நொறுக்கப்பட்டிருக்கிறாய் மகனே, அவன் குடிச்சு ஃபிட்டாகி வாய்க்கு நாற்றா முடியாம வந்திருப்பான். ரியலா சொல்றேன், வாழ்க்கையிலே தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகத்தை போல வழிமுறைகளை அடகு வைத்துவிட்டு மனம் போல வாழுகிறவர்களை பார்த்து சொல்லுவான், கவலைப்படாதே, நான் உன் தேவன். நமக்கு அப்ப வரைக்கும் வராத ஆவி அப்ப வரும் பாருங்க. அப்படி பிடிச்சு நிறுத்த முடியாத ஒரு ஆவி வரும்.
இதுக்குதான் உனக்கு என்ன தேவை தெரியுமா? ஆவியை பகுத்தறிகிற வரம் வேணும். பேசுகிறது ஆண்டவரா வேஷம் தரித்தவனா என்கிற அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். உனக்கு விரோதமா பில்லி சூனியம் செய்து இந்த சிலைக்கு அடியில வச்சிருக்கிறாங்க. சேன கிழங்குல கொண்டு அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, கருணை கிழங்குன்னு சென்னையில எல்லாம். அதுல வச்சிருக்காங்க. அதனாலேயாக்கும் உனக்கு ஊரல், அதனாலேயாக்கும் உனக்கு சொறி. இதையெல்லாம் வெளிப்படுத்துகிறவனுக்கு அவர்களை விடுதலையாக்க தெரியாது. கர்த்தர் உன்னை பயமுறுத்தும்படியாக வெளிப்படுத்துகிறவர் அல்ல, அதிலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறவர். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கும் சாத்தானுக்குள்ள வித்தியாசம். அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், அவனுடைய வஞ்சக வலையில ஒன்னு விழச் செய்யும்படியாக. ஆனால் கிரியையாய் வெளிப்படுத்த மாட்டான் விடுதலை. ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, சொல்ல மாட்டாரு, செய்கையை கிரியை வெளிப்படுத்தி உன்னை விடுதலை ஆக்கி இருப்பார். ஆமென். எவ்வளவு அழகாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. மிகவும் நேர்த்தியாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஆச்சரியம் அல்ல. எது ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றான்? நல்லா கவனிங்க. இப்ப 13வது வசனத்தை வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். முதல்ல கள்ள அப்போஸ்தலர்களை குறித்து, சாத்தானுக்கு கூலி ஆட்களாய் இருக்கிற அப்போஸ்தலர்களை குறித்து, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்து தாங்களும் பிரவேசிக்காமல் மற்றவர்களை பிரவேசிக்க விடாமல் பரலோகத்தின் வாசலை பூட்டி போடுகிற, சபையை வேற்று வழியிலே நடத்த துணிகிற, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை விட்டு அவர்களை தூரப்படுத்துகிற கள்ள அப்போஸ்தலர்கள் எப்படி வருவார்கள்? உண்மையான அப்போஸ்தலர்களை போல வேஷம் தரித்துக் கொண்டு வருவார்கள் என்று சொல்லிக்கிட்டு இப்ப 14 சொல்றான். அது ஆச்சரியம் அல்ல. நீ கள்ள அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் அப்போஸ்தலனை போல வேஷம் தரிச்சிட்டு வர்றதை பார்த்தா ஆச்சரியப்பட்டுறாத, அது ஆச்சரியம் அல்லன்னு சொல்லிக்கிட்டு சாத்தானும் ஒளியின் தூதனுடைய கிறிஸ்துவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வஞ்சிக்கும்படியாக வருகிறான். இயேசு இதை தான் சொல்றாரு, என் நாமத்தினாலே அநேகம் பேர் வருவார்கள். என் நாமத்தை தரிச்சுக்கிட்டு வருவாங்க, நீ ஏமாந்து போயிடாத. என் நாமத்தை என்னை வெளிப்படுத்தி கொண்டு வருவார்கள், ஏமாந்து போயிடாத. பொய்யான அடையாளங்களையும் அற்புதங்களையும் பொய்யான வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களையும் சொல்லிக் கொண்டு வருவார்கள், ஏமாந்து போயிடாத. நேற்றைக்கு நாம் படுத்திருக்கும் போது உங்க வீட்டை கர்த்தர் எனக்கு காமிச்சாரு. அதான் ஓடி வந்தேன். ஓடி வந்தது எதுக்குன்னா 50-100 தேவை. சிம்பிள். கர்த்தர் உங்க வீட்டை எனக்கு காமிச்சாரு, பற்றி எரிக்கிறதை பார்த்தேன். எவ்வளவு அழகா கர்த்தர் காமிச்சிருக்கிறார். ஆமா. அடுத்து வருவாவ, உன் வீட்டுல ஒரு மரணம் விழுறது போல பார்த்தேன். கர்த்தர் ஓடி போய் ஜெபம் பண்ணணும்னு என்ன அனுப்பினார். நான் ஜெபம் பண்ணலைன்னா மரணம் விழுந்துரும். மரணம். சோத்திரம் 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 சோத்திரம். எதுக்கு அங்கதான் நிக்கிறியா? போய் எடுத்துட்டு வாரியான்னு ஆமேன் போடுறதுக்குள்ளால 34 தடவை கண்ணை திறந்து பாப்பாவ. ஆமேன் போட்டுக்கிட்டு கைய பாப்பாவ, இருக்கா இல்லையா. கொடுக்கிறத பெரிய நோட்டா கொடு. என்ன தலைவன் யாரு? நம்ம ஏவாக்கா அந்த வஞ்சித்த வலு சர்ப்பமாக்கிய சாத்தானாக்கும். எல்லாரும் செய்யற ஊழியம் கர்த்தருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அதோட விட்டுறல. 15வது வசனத்துல கொஞ்சம் வாசிங்க. அங்கேயும் சொல்றாரு, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும், அங்க கள்ளாப்போஸ்தலர் எழுதிட்டு இங்க சொல்றாரு, அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறதை போல அவனுடைய ஊழியக்காரர். அப்ப ஊழியக்காரன் எல்லாம் கர்த்தருடையவர்கள் அல்ல. லேபிள் ஊழியக்காரன் இருக்கலாம், லேபிள் ஊழியக்காரன் இருக்கலாம். ஆனால் நிதானித்து பார்க்க வேண்டிய கடமை நம்ம மேல உண்டு. வேதம் சொல்லுகிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரன். யாருடைய ஊழியக்காரர்கள்? ஒளியின் தூதனாகிய கிறிஸ்துவின்
வேஷத்தை தரித்து சாயலை தரித்து கொண்டதை போல சபையை வஞ்சிக்கும்படி, கிறிஸ்துவினுடையவர்களை வஞ்சிக்கும்படி புறப்பட்டிருக்கிற வஞ்சகனாகிய சாத்தானுடைய ஊழியக்காரரும். இன்னைக்கு இந்த சாத்தானுடைய ஊழியக்காரர்களும் அப்போஸ்தலர்களும் செய்கிறதான காரியம்தான் எல்லா தேவ பிள்ளைகளையும் தூசிக்க செய்கிறது, எல்லா ஊழியக்காரர்களையும் தூசிக்க செய்கிறது. ஏன்? தேவனுடைய நாமத்தையே தூசிப்பதற்கு காரணமாய் மாறி போகிறது. வசனத்தின்படி கிருபையை காத்து கொண்டு வாழ்கிற எவனும் சில காரியங்களை பேச முடியாது, துணிந்து பேச முடியாது, துணிந்து பேச முடியாது, துணிந்து செய்ய முடியாது. இவர்கள் எல்லாத்திலையும் துணிகிறோம். ஆண்டவர் தனக்கு முந்தானையில இருக்கிறது போல காண்பித்துக் கொள்கிற ஊழியக்காரிகள், மனம் திரும்பாமலே குணப்படாமலே ஆண்டவர் தனக்கு இடுப்பில் இருக்கிறது போல அடையாளம் காட்டிக் கொள்கிற ஊழியம் செய்கிறேன் என்று சொல்கிற ஊழியக்காரர்கள் பெருகி இருக்கிற காலம். கர்த்தருக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாமல் சாத்தானுக்கு ஊழியம் செய்கிற, தங்களை பெரிய ஊழியக்காரர்களாக அடையாளம் காட்டிக் கொள்கிற சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் பெருகி இருக்கிற காலம் இந்த காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வாழும் போதே அதை நமக்கு எச்சரித்து சென்று விட்டார். ஆனால் சபை அதை குறித்த தெளிவில்லாமல் இருக்கிறது. இப்ப சொல்றாரு பாருங்க, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரர்களும், வேஷத்தை தரித்து கொண்டவனுடைய ஊழியக்காரரோ நீதியின் ஊழியக்காரருடைய, கிறிஸ்துவின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. யாரு யாரை தரிச்சுக்கிட்டா? யாரு? வஞ்சிக்கிறவனாகிய சாத்தானுடைய ஊழியக்காரர் நீதியின் ஊழியக்காரராகிய, அதாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்து கொண்டு, சாத்தான் தரித்து கொண்டதை போல அவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களை போன்ற ஊழியக்காரர்களை போன்று வேஷம் தரித்துக் கொள்வது ஆச்சரியம் சொல்லிட்டு சொல்றாரு. அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். இப்ப கர்த்தர் நியாயம், நீங்க எல்லாம் கேட்பீங்கல்ல, இவ்வளவு இது பண்றாங்க, ஏன் கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறாரு? நான் சொல்லுகிறேன், சில காரியங்கள் அறுவடைக்கென்று நியமிக்கப்பட்ட நாட்கள் உண்டு. முடிவு காலத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில களையை விதைத்து உன்னை வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாய், கிறிஸ்துவின் வழியை விட்டு உன்னை திசை திருப்புவதற்கு ஏதுவாக தான் சாத்தான் என்ன பண்ணி இருக்கிறான்? இப்படிப்பட்ட கள்ள அப்போஸ்தலர்களையும், வேஷம் தரித்த அப்போஸ்தலர்களையும், கள்ள ஊழியக்காரர்களாகிய கிறிஸ்துவின் ஊழியக்காரரை போல வேஷம் தரித்ததான ஊழியக்காரர்களின் தேசத்தின் நடுவில் பெருக பண்ணி இருக்கிறான். எலியாவின் நாள் எலியா சொல்றான், நான் ஒருதன் தான் யாரா இருக்கிறேன்? கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். அங்க சாத்தானுடைய ஊழியக்காரன் எத்தனை பேர் இருந்தான்? 400 பேர் இருந்தான். இவன் யாரு? ஒரு ஆளு. ஐயா அவன் எத்தனை பேரு? 400 பேர். 399 பேர் ஜாஸ்தி. இன்னைக்கும் இதுதான் நடக்குது. எங்கே ஒரு உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரன் இருப்பான், அவன் உதாசீனப்படுத்தப்படுகிறான், அவன் புறக்கணிக்கப்படுகிறான், அவனுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. ஏன்னா அவனுக்கு கபடு செய்ய தெரியாது. மற்றவர்களை வஞ்சித்து ஏமாற்றி தந்திரமாக பேசி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிட அவனுக்கு தெரியாது. நான் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டியவன் என்கிற பயம் அவனுக்கு இருக்கும். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர், பரலோகம், அவருடைய வார்த்தை. ஆனால் வேஷம் தரித்து கொண்டு வருகிறவர்கள் அப்படி அல்ல, வளர்ந்துகிட்டே போவாங்க. சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அங்க என்ன ஆயிரும்? சத்தியம் தள்ளுபடி ஆயிரும். இவர்கள் பரலோகத்தின் வாசலை திறந்திருக்கிறது போல தெரியும். பேதுருகிட்ட சொன்னது போல பரலோக ராஜ்யத்தின் எதை உனக்கு கையில் தருவேன்? திறவுகோலை தருவேன்னு சொல்லி அந்த திறவுகோல் இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. பேதுரு போகும்போது எனக்கு அப்பா கிட்ட கொடுத்துட்டு போனார், தாத்தா கிட்ட கொடுத்துட்டு போனாரு. என் கடைசியில் அது எங்க அப்பா கிட்ட வந்துச்சு, எங்க அப்பா எங்கிட்ட தந்துட்டு போனாரு. பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் எங்கிட்ட தான் இருக்கு, எங்கிட்ட வந்தாதான் உனக்கு பரலோகம்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் இருக்கிறதுன்னு சொல்லி தன்னை அடையாளம் காட்டுகிறவன் கிறிஸ்துவையும் பரலோகத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிறதான தேவனுடைய சத்தியத்தையும் அநியாயத்தினாலே அடக்கி வைத்து விடுவான். பரலோக பாதையை உனக்கு காட்டுகிறவனாய் அல்ல, செழிப்பு,
ஆசீர்வாதம், சமாதான வாழ்க்கை, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்று சொல்லி உலகத்தில் அழிந்து போகிற காரியங்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டிடுவான். பரலோகத்தை மட்டும் அடையாளம் காட்ட மாட்டான், அதை பூட்டி போடுவான். அவனுடைய நோக்கம் என்ன? தேவ சபை பரலோகத்துக்குள்ளால போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு 2 வீடை தருவார், 4 காரை தருவார். 2 வீட்டில் 4 வாசல் வச்சுக்க, 4 காரை தருவார். உனக்கு பேங்க்ல போட முடியாத அளவுக்கு என்ன தருவாரு? பணத்தை தருவார். வேற ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க. நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன். உங்க பர்ஸை எடுத்து, உங்க கையில இருக்கிற பணத்தை எடுத்து கையில வச்சுக்குங்க. உங்க கிட்ட இருக்கிற 1000 இப்ப 1,00,000 மாற போகுது. இதுக்கு ஒரு குடுகுடுப்பையும் வாங்கிக்கிட்டு நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது, பேசாம போயிடலாம். ஐயா, சாத்தானுடைய தந்திரங்கள். அவன் பார்த்தான், இவனை என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம் வஞ்சிக்க முடியாது. அவனுக்கு ஆளை அவனுக்குள்ளால அனுப்பிடுவான். சில ஊழியக்காரர்களுடைய தொடக்கம் நல்லா தான் இருக்கு. நான் ஊழியக்காரனை குறை சொல்றேன்னு நினைக்காத, சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவன சொல்றேன். தொடக்கம் நல்லா தான் இருக்கும், கர்த்தருக்குரியதான காரியங்களை தான் செய்வான். ஆனா போக போக பொருளாசை என்கிற விக்கிரகாராதனை அவனுக்குள்ளாய் கொண்டு வந்து அவனை பொருளாசை என்கிறதான விக்கிரகாராதனையில அடிமைப்படுத்தி அவனை மாறுபாடான வழியில போக செய்து அவனை பின்பற்றுகிறவர்களையும் மாறுபாடான வழியில கொண்டு போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சத்தியத்தை அறியாதபடி அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி போடுகிறவன் ஆகியிருப்பான். அவன் தந்திரசாலி. அவன் யாரு? தாவீதுடைய சகோதரனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் யாரு? மகா தந்திரசாலி. தாவீதுடைய குமாரன் அப்சலோம் யாரு? மகா தந்திரசாலி. தந்திரமாக காரியங்களை நடப்பிக்கிறவன். நான் ஏற்கனவே ஒரு காரியத்தை சொன்னேன், உங்களுக்கு உதவி செய்யறது போல, உங்களுக்கு நல்லது செய்யறது போலே வருவான். அவன் வேஷம் தரித்து கொண்டு வருவான். ஏதேனிலே எப்படி போனான்னு பார்ப்போம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது. இந்த சர்ப்பத்தை யாருன்னு சொன்ன? சாத்தானும் பிசாசும் ஆகிய வலு சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. தேவனால உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றை பார்க்கலாம். அது எப்படி இருந்திருக்கு? தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி. இந்த ஸ்திரீ யாரு? முதல் மனுஷியாகிய ஆதாமனுடைய விலாவிலிருந்து எடுக்கப்பட்டு ஏற்ற துணையாய் கொடுக்கப்பட்ட ஏவாள். ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் கொடுக்கப்பட்ட ஏவாளை பார்த்து, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இவன் என்ன நோக்கத்தோடு வாராம் பாருங்க. அவர்களுக்கு என்ன செய்ய போறான்? உதவி செய்ய போறான். அவர்களுக்கு நன்மை செய்ய போகிறான். தேவன் இவர்களை அடக்கி வைத்திருக்கிறது போலையும், அந்த அடக்குமுறையிலிருந்து இவர்கள் வெளியே வருகிறதற்கு இவன் உதவி செய்கிறது போலையும் தன்னை அடையாளம் காட்டுகிறான். இவனுக்கு நன்மை செய்வதுதான் பழக்கம். நன்மை செய்ய வந்தேன் என்று சொல்லி தன்னை அடையாளம் காட்டுகிறான். கீழே வாசிக்கும் போது, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் சில வேளையில இந்த ஆனாலும் தான் நம்ம வாழ்க்கை. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், ஆனாலும். பரவாயில்லையா? பரவாயில்ல, ஆனாலும். ஆபத்தான ஒரு வார்த்தை, ஆனாலும். எந்தெந்த காரியத்துல எல்லாம் ஆனாலும் ஒரு இழுப்பு இழுக்கிறீ, அங்க மேப்படியா வந்துட்டாண்டோய். எந்தெந்த காரியத்தில எல்லாம் வசனத்தின்படி வாழ வாஞ்சதா, ஆனாலும் எனக்கு சூழ்நிலை அப்படி. ஜெபிக்க வாஞ்சதா, ஆசைதா, ஆனாலும். உண்மையா வாழ்றதுக்கு ஆசைதா, ஆனாலும். கடைசி வரைக்கும் இந்த ஆனாலும் அவனாலும் ஒன்ன விட்டு மாற போறதும் கிடையாது. என்னைக்கு இந்த ஆனாலும் என்கிற தூக்கி குப்பையில டஸ்ட்பின்ல போட்டு காலையில குப்பை எடுக்க வர்றவனிட்ட கொண்டு கொட்டிக்கிட்டு வேணுமான அந்த டஸ்ட்பின்னையும் வேண்டான்னு தூக்கி போட்டுக்கிட்டு திருந்தி வாரியோ, அன்னைக்கு தான் நீ திருந்துவ. ஆனாலும் பேசாம இருந்திருக்கலாம். ஆண்டவர் புசிக்க சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு அழகா சொல்றா, தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை என்ன பண்ணலாம்? புசிக்கலாம்.
ஆனாலும் இவன் என்ன நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறான் என்பதை அறியாமல் தெலீலாள் தன்னுடைய மடியில படுத்திருக்கிறதான சிம்சோனை பார்த்து எதுக்காக இதையெல்லாம் கேட்கிறா என்கிறத அறியாமல் தன் உள்ளத்தை முழுவதையும் அவளுக்கு வெளிப்படுத்தின சிம்சோனை போல இவ சொல்றா. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் ஒரு கனி இருக்கு. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். இதுவரைக்கும் அவன் கேட்டான். எங்கேயோ ஏவாள் ஆண்டவரை விட்டு கொடுத்தது போல இல்லை, புசிக்கவும் தொடவும் கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. நல்லா கவனிக்கணும். பிசாச போனா போவாது. நீ இடம் கொடுத்து வச்சிருக்கிறது யாரு? நீ இடத்தை கொடுத்துக்கிட்டு பிசாச்சப்பா போனா தெரியும். அது மனசுக்குள்ளால நினைக்கும், நீ என்ன விடையும் பெரிய பிசாசு, எது இப்ப எனக்கு ஆளு, ஏன் லிஸ்ட்ல இருக்க. என்னதான் நல்லது சொல்லி செவியில கேட்காது. கர்த்தருக்கு நேராய் திருப்புவதற்கு நீங்க நல்ல ஆலோசனை சொல்லி பாருங்க, கேட்கவே கேட்காது. அதை சுத்தி மறுபடியும் எங்க வந்து நிற்கும்? கிளாக்கு சுத்தி வந்து நிற்கிறது பாரு, அங்கதான். ஆனாலும் சொல்லிட்டு நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை என்ன பண்ணக்கூடாது? தொடவும் புசிக்கவும் கூடாது. இப்ப அவனுக்கு டைம். அவன் வந்த நோக்கத்தை நிறைவேறதுக்கு வழி விட்டுட்டு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 4வது வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் அவர் உங்களை பயமுறுத்தி வச்சிருக்கிறது, பொய் சொல்லி வச்சிருக்கிறாரு, நீங்க சாவ மாட்டீங்க, நான் சொல்றேன், நான் அவருக்கு கூட இருந்த ஆளு, நீங்க பூமியில இருக்கிறதா அவருக்கு கூட இருந்து வாசிச்சு ஆராதிச்சுட்டு இருந்த ஆளு, அவருக்கு காரியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுனாக்க என்ன கீழே தள்ளி போட்டுட்டாரு, எனக்கு சாத்தான் ஒரு முத்திரையும் குத்திட்டாரு. ஒன்ன விடுவாரா? என்ன அடக்கி வைக்க நினைச்சது போல உன்னை அடக்கி வைக்க நினைக்கிறாரு. அந்த ஆளுக்கு வேலையை அதை அடக்கி வைக்கிறது. உனக்குள்ளால எவ்வளவு கிருபை இருக்கு, பிரகாசிக்க விட மாட்டான். தாய் சொல் கேளாத வௌவால் தலை கீழாக தொங்கும். இப்ப நம்ம ஒரு புது மொழியை உருவாக்கணும். தகப்பன் சொல் கேளாத வௌவால் நாசமா போகும். அதாவது தொங்கிக்கிட்டு தான் கிடக்கும் தலை கீழே. இதுக்கு என்ன சொன்னேன்? தகப்பன் சொல் கேளாத வௌவால் நாசமா போயிடும். இந்த தகப்பனுக்கு சொல்லுங்கிறது காட்டு நெல்லிக்காய போல. தின்னுடனே என்ன பண்ணும்? அந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனா கொஞ்சம் கழிஞ்சு கொஞ்சம் தண்ணியை குடிக்கும் போது என்ன ஆகும்? இனிக்கும். சொல்வாங்க, முதியோர் சொல் முது நெல்லிக்காய் முன்னே கசக்கும், அது பின்னால வாழ்க்கையில ஒரு நாளைக்கு உனக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்னைக்கு நினைப்ப எங்க அப்பா அன்னைக்கு சொன்னாரு, நான் தான் கேளாம இருந்திருக்கிறேன். கசப்பாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும், ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக தான் இருக்கும், காயப்படுத்துறத போல தான் இருக்கும். அது வாழ்க்கையின் பின்னாட்களிலே பிரயோஜனமாக இருக்கும். கரங்களை கொட்டி சாத்தா ஒரு நெல்லிக்காய் வச்சிருக்கான். அது எப்படி இருக்கும் தெரியுமா? முன்னால நல்ல இனிப்பா இருக்கும், இன்னும் திங்கணும்னு தோணும். ஆனா கொஞ்ச நாள் கழியும் போது கசப்பு, பிச்சை பார்க்கலும் கசப்பு. அந்த கசப்பு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் தீராத, என்னை பாதாளத்தின் வல்லடிக்குள்ளாய் கொண்டு செல்கிற ஒரு கசப்பு நெல்லிக்கையாக்காம எனக்கு இப்ப தர போறான். ஏவாளுக்கு அந்த நெல்லிக்கையாக்கம் கொடுக்க போறான். எவ்வளவு வழக்கா சொல்றான் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். நீங்க தேவர்களா மாறிடக்கூடாதுன்னு தான் தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? நீங்க நன்மையும் தீமையை அறிஞ்சிருவீங்கன்னு தான் தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? ஐயா, உங்க கண்கள் திறக்கப்படும் என்கிறத தெரிஞ்சுதான் தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? அதை தொடவும் புசிக்கவும் வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு. நீ வேணும்னா தின்னு பாரு, தொட்டு பாரு, செய்து பாரு, அடுத்த நிமிஷமே உனக்கு கண்ணு திறக்கும். யோனத்தானுக்கு கண்ணு திறந்தது போல. திறந்துச்சா? கண்ணு திறந்துச்சா இல்லையா? புசித்த போது கண்கள் திறந்தது. ஆனால் அவர்கள் கண்ட காட்சி வேறு, மகிமையை அல்ல, நிர்வாணத்தை கண்டார்கள். கரங்களை கொட்டி உனக்கு வீசுடான்னு சொல்லி தூபம் போடுறவங்க சொல்றதெல்லாம் உனக்கு நல்லது போல தெரியும். எஸ், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை அப்படி வைப்பார், மேன்மையாக வைப்பார், இப்படி. ஆனா நீ இதை செய்தாதான் அதை செய்வாருன்னு மட்டும் சொல்லவே மாட்டோமே. நாங்க சொன்னா எங்க பிழைப்பு போயிடும், இல்லை நாளைக்கு வர மாட்டேன், இல்லை
நோட்டு எண்ண மாட்டேன் இல்லை. அதனால இதை தருவார், அதை தருவார், அப்படி தருவார், இப்படி தருவார் என்று சொல்லுவோம். ஆனால் ஹல்லேலூயா, அதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னு சொல்லவே மாட்டோம். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீ இதை செய்தா நான் இதை செய்வேன். நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொன்னவன் சொல்றான் கண்கள் திறக்கப்படும். உண்மையே தான் சொல்லியிருக்கான். திறந்துச்சா? ஆமென். புறக்கண்கள் மட்டும்தான் திறந்திருந்தது, மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த மனக்கண்களை திறந்த போது அவர்களுடைய நிர்வாணம் அவர்களுக்கு தெரிந்தது. கரங்களை கொட்டி வெட்கம் உண்டாயிற்று. இதுவரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, பயம் உண்டாயிற்று. ஒளியணும் என்கிற ஆசை வந்துச்சு. தேவனுக்கு முன்னால் நிற்க கூடாதுங்கிறதான எண்ணம் வந்துச்சு. அத்தி இலைகளை பறித்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டு தேவன் வருகிற பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆமே தோட்டத்தில் போய் ஒளிஞ்சு கிடக்கிறான். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிற? சிலர் இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு இவன் செய்வான்னு தெரியும்ல, சாத்தான் வருவான்னு தெரியும்ல, அவன் வந்து சொன்னா இவன் நம்புவான்னு தெரியும்ல, திம்பான்னு தெரியும்ல, பின்ன என்னத்துக்கு ஆண்டவர் அவனை அனுமதிச்சாரு? அதுதான் உன்னுடைய கீழ்ப்படிதலின் சோதனை. நீ ஆண்டவருக்கு வார்த்தைக்கு அடங்கி நிற்கிறியா, மாய்மாலமான வார்த்தைக்கு உன்னை விற்று போடுகிறாயா என்பதை சோதித்தறியும்படி. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறியா? இல்லை மாய்மாலக்காரன் சொல்றத நம்பி கிருபையிலிருந்து விழுந்து போகிறாயா இருக்கிறாயா என்பதை கர்த்தர் உன்னை சோதித்தறிய விரும்புகிறார். இரண்டாவது என்ன நடக்குது? கண்ணு திறந்து அல்லேலூயா நன்மை தீமை அறிந்தவர்களா இல்லையா? ஆண்டவரே சொல்றாரு, நன்மை தீமை அறிந்து நம்மை போல ஆனா. அவன் கை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசியாதபடிக்கு அவனை என்ன பண்ணிடுவோம்? வெளியே துரத்திடுவோம். இனி அவன் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடாது. ஆனா மூணாவது ஒன்று சொன்னான் பாருங்க, அல்லேலூயா. ஏற்கனவே நீ சாவதில்லைன்னு சொன்னது பொய். ஆண்டவர் ஆத்தும மரணத்தையும் சரீர மரணத்தையும் சொல்லி இருந்தார். இந்த ரெண்டு மரணம் அவங்களுக்கு வந்துச்சு. ஆமென். அந்த மூணாவது அடுத்த ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க, நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். ஆண்டவர் மனுஷனை எப்படி வச்சிருந்தாரு? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி படைச்சாரு? தேவனுடைய சாயலின்படியையும் ரூபத்தின்படியையும் சிருஷ்டிச்சார். மனுஷன் எக்ஸாக்ட்லி யார போல இருக்கான்? சாத்தானுக்கு செவி கொடுத்து கிருபையிலிருந்து விழுமுன்னால மனுஷன் எப்படி இருக்கான்? தேவனை போல இருக்கிறான். கரங்களை கொட்டி. சாத்தானுக்கு பிடிக்கல. நீ தேவனை போல இருக்கிற ஒன்ன தேவர்களை போல மாற்றணும். கரங்களை கொட்டி அல்லேலூயா. இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், ஆதாம முதல்ல விட்டுருவோம், ஏவாளுக்கு எது பிடிச்சிருந்தோன்னா தேவனை போல் இருப்பதை பார்க்கலும் தேவர்களை போல மாறுவது பிடித்தது. கர்த்தருக்கேற்றவனாய் வாழுகிறதை பார்க்கலும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதை பிடித்திருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலும் சாத்தானுடைய வார்த்தை அவனுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. 6வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு சீக்கப்படத்தக்க விருட்சமும் இருக்கிறது என்று கண்டு. கண்ணு திறக்கப்பட்ட பறவைக்கு தான் இது. அவன் சொன்னான் திறக்கப்படணும். இப்ப இவ அது புதுசிச்சு திறக்க முன்னாலே திறந்துட்டா. இதுவரைக்கும் அந்த கனியை பார்க்கறத விடையும் நமக்கு சில வாழ்க்கையில நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்கள குறிச்சு யாரோ தேவையில்லாத ஒரு விதை நமக்குள்ளால போடுவாங்க. அவங்க போடுறது அவங்க சுயநலத்துக்காக. அன்னைக்கு முதல்ல அவர்களை பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும். ஏன்னா விதை விழுந்துச்சு. சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த விதைய உள்ளால போறதுக்குள்ளால என்ன பண்ணிடுவாங்க? எல்லாம் எனக்கு தெரியும் போன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆமை சொல்லுங்களேன். ஆனால் சிலர் அந்த ஒரு விதை விழுறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து உள்ளால போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மேலே இருந்த நல்லெண்ணம் மறந்து போய்விடும். அவர்களால் உண்டான நன்மை மறந்து போய்விடும். இப்போ சாத்தான் அந்த தந்திரத்துக்குள்ளால தான் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வர்றான். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. சாத்தான் இவங்களுக்கு உதவி செய்கிறது போல வந்தானா? நன்மை செய்கிறது போல வந்தானா? தீமை செய்கிறது போல வந்தானா? உதவி செய்கிறதை போல, நன்மை செய்கிறதை போல, தேவன் கொடுக்காமல் மறைத்து வைத்ததை இவர்களுக்கு கொடுக்கிறதை போல வந்தான். முடிவு என்ன தெரியுமா? தேவ ஐக்கியம், தேவ சாயல், தேவனுடைய சமூகம் எல்லாவற்றையும் இழந்து, ஜீவனை இழந்து, ஆத்மாவிலே மரணம் அடைந்து, நிர்வாணியாய் மாறி, பாவி என்கிற முத்திரை
முத்திரை குத்தப்பட்டு, நல்லா கவனிங்க, சரீர மரணத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டவனாக அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போறான். அநேகம் பேர் உனக்கு கொடுக்கிறதான உபதேசம் அப்படிதான் இருக்கும். உன்னை தேவனை விட்டு பிரித்து தேவ சமூகத்திலிருந்து தூரமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தின் பிரச்சை என்கிற மேன்மையான மகிமையான அனுபவத்தில் இருந்து உன்னை கீழே விழ செய்யும்படி, உனக்கு உதவி செய்கிறது போல, நன்மை செய்கிறது போல சாத்தானுடைய ஆட்கள் வேஷம் தரித்துக் கொண்டு வருவார்கள். வலு சர்ப்பத்தின் ஆவியை உடையவர்கள் வேஷம் தரித்துக் கொண்டு வருவார்கள். கள்ள அப்போஸ்தலர்கள் வேஷம் தரித்துக் கொண்டு வருவார்கள். கள்ள ஊழியக்காரர்களாக இருக்கிற சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் வேஷம் தரித்துக் கொண்டு வருவார்கள். ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளையே, வஞ்சிக்கப்படுகிற கடைசி காலத்தில் இருக்கிறோம். அவனுக்கு நோக்கமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன பண்ணணும்? வஞ்சிக்கணும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, வாசிக்கலாம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, சேர்ந்து ஏமாந்து போனான். ஆமென் சொல்லுங்களேன். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே, அதாவது ஏவாளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆனால் ஆதாம் தப்பிச்சிருக்கலாம். ஸ்திரியினுடைய வார்த்தை அவனை என்ன பண்ணிட்டு விழச் செய்து விட்டது. ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்குள்ளால் வஞ்சிக்கிற ஆவி வந்தால் போதும், முழு குடும்பத்தையும் கவிழ்த்து விடும் கரங்களை கொட்டி. ஒரு குடும்பத்துக்குள்ளால் ஒரு ஆளுக்கு நல்லவர்களை குறித்த கெட்ட எண்ணம் வந்தால் போதும், அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் என்ன பண்ணிடும்? அந்த கெட்ட எண்ணம் உடையவர்களாய் மாற்றிடும். சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறது போல, உனக்கு உதவி செய்கிறது போல வரலாம். அவர்கள் உனக்கு கொடுத்து சொல்கிற கடைசி பரிசு என்ன தெரியுமா தேவஜனமே? பரலோகம் என்கிறதான மகிமையான ராஜ்யத்தை இழக்கச் செய்து, நித்திய ஜீவன் என்கிறதான வருங்காலத்து பொக்கிஷங்களை இழக்கச் செய்து, நித்திய மரணமாகிய 2ஆம் மரணத்திற்கு உன்னையும் என்னையும் பங்காளியாய் மாற்றுவார்கள். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில், தேவனுக்கு பிரியமாயிருந்த தாவீதினுடைய இருதயத்தை சாத்தான் ஏவுகிறான். வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. அவன் யாருக்கு விரோதமாய் எழும்புறான்? தாவீதுக்கு விரோதமாய் அல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை என்ன பண்ணுச்சு? ஏவிட்டு. யார் யாவினதுன்னு தெரியாம இவன் செயல்படுத்துகிறான். இங்கே ஒரு பிரமாணத்தை என்ன பண்றான்? கை கொள்ளாம போறான். யாத்ராமகத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 13வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறதான வேளையில, ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய மோசேக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அது என்ன பிரமாணம்? ஜனங்கள் எண்ணி தொகையிடப்படுகிறதான வேளையில அவர்கள் மேல் அழிவு வராதபடி, அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு அரை சேக்கல் வெள்ளியை கொடுத்து அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அது நித்திய பிரமாணமாக அங்கே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். வசதி இருக்குன்னு சொல்லி அவன் அதிகமும் கொடுக்கண்டான், ஏழை என்று சொல்லி அவன் குறைச்சிடவும் கூடாது. அவனுடைய ஆத்தும மீட்புக்கு எது? அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். அந்த பிரமாணம் இங்கே அடையாளம் காட்டப்படவில்லை. ஏன் வாதம் வந்துச்சுன்னு கேட்குறீங்க இல்ல, என்றது அவ்வளவு பெரிய தவறான்னு கேட்குறீங்க இல்ல. பிரமாணத்தை விட்டு விட்டு செயல்பட ஆரம்பித்தான் தாவீது. நீ எங்கெங்க பிரமாணத்தை விட்டு விட்டு வழி தவறி போய் கற்றும் அறிந்தும் இருக்கிற தேவனுடைய சத்தியத்தை முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாயோ, அங்கே சாத்தான் உன்னை கெடுக்கும்படி, உன்னுடையவர்களுக்கு தீமை உண்டு பண்ணும்படி, அழிவை உண்டு பண்ணும்படி அவன் உன்னை ஏவி கொண்டிருக்கிறதை அடையாளம் கண்டுகொள். அவன் உதவி செய்யறது போல வந்து பேசுகிறவன் மட்டும் இல்லையா, அவன் ஏவுகிறவன். சில வேளையில் நமக்கு ஏவுறதெல்லாம் கர்த்தர் ஏவுனது போல இருக்கும். கர்த்தர் ஏவுறதெல்லாம் சாத்தான் ஏவுனது போல இருக்கும். சாத்தான் ஏவுறது கர்த்தர் ஏவுறது போல இருக்கும். கர்த்தர் ஏவுறத முதுகுக்கு பின்னால போட்டுருவோம், சாத்தான் ஏவுறத செயல்படுத்த ஆரம்பிப்போம் கரங்களை கொட்டி. தாவீது பிரமாணம் அறிந்தவன் தான், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். ஆனால் இங்கே பிரமாணத்தை மீறி செயல்படுகிறான். வாதை உண்டாயிற்று கரங்களை கொட்டி. ஒரு ஏவுதலுக்கு இடம் கொடுத்தது. விலக்கி வைக்கப்பட்ட
அல்லது கை கொள்ளபடி கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மீறி செயல்படுவதற்கு, சத்தியத்தை மீறி செயல்படுவதற்கு கர்த்தர் ஒருபோதும் உன்னை ஏவ மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி ஒரு ஏவுதல் உனக்குள்ளால வருதுன்னா, வசனத்திற்கு புறம்பாய் கற்பனைக்கு புறம்பாக ஒரு ஏவுதல் வருதுன்னா, அது நம்ம இன்னாரு உன்னை வஞ்சிப்பதற்காக தந்திரமாக மோசம் போக்கும்படி வந்திருக்கிறானே ஒருவன், சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் பழைய வலு சர்ப்பம் என்னும் சொல்லப்பட்டதான ஆதியில் முதல் மனுஷியுமாகிய ஆதாம் ஏவாளை வஞ்சித்த அவன் தான் என்பதை மறந்து போகாதே. அவன் பேசி வஞ்சிக்கிறவனாய் மட்டுமல்ல, உனக்குள்ளாய் ஏவுதலை தந்து உன்னை வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். தாவீது விழுந்து போயிட்டான். நான் இதை ஆழமா கொண்டு போயிடலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் அங்க சாத்தான் என்கிற வார்த்தை மட்டும் அடையாளப்பட்டிருக்கிறது. ஏவப்பட்டான். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய கோபம் எதுக்காக இவன் ஏவனா? இப்ப இங்க நல்லா கவனிங்க. எதுக்காக இவன் ஏவனா? கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூள வேண்டும். இஸ்ரவேல் என்கிற தேவஜன அழியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது யாராலே ஏவப்பட்டான்? அங்க கொண்டு ஜாயின் பண்ணுங்க, சாத்தானாலே ஏவப்பட்டான். யார் யாவராங்கிறது ரொம்ப முக்கியம். ஏவறதெல்லாம் கர்த்தர் ஏவறாருன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. நிதானி தருகிற அறிவு வேண்டும். தந்திரமா பேசி வஞ்சிச்சான், ஏவி வஞ்சிச்சான். 3வது ஒரு காரியத்தை சொல்றேன். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவர் அந்நாட்களிலே பிரதான ஆசாரியனாயிருந்த யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய தாவீது சொன்னா, நீர் என்னுடைய வலது பரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இங்க சகரியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கண்களை திறக்கிறார் தரிசனத்தின் மூலம். அந்நாளிலே இருந்த பிரதான ஆசாரியனை காமிக்கிறாரு. அவன் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்று கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, தாத்தா அவனுக்கு எதுக்காக நின்னா? உதவி செய்யவா? விரோதம் செய்ய. அவனை குறித்து தேவனிடத்திலே குற்றம் சாட்ட. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீது சொல்லுவதற்கு அவன் அந்த யோசுவாவின் வலது பக்கத்தில் நிற்கிறான். அவன் வலது பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு கொஞ்சம் செக்கப் பண்ணிட்டேன்னா தப்பித்து கொள்ளலாம். நிற்கிறது ஆண்டவர் தான் நினைச்சிடாத. ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் அவருடைய வலது பசத்தில் இருப்பார். அவருடைய சாயலால் நீ விழிப்பாய், திருப்தியாவாய். ஆனால் அவருக்கு இடம் கொடுக்கலன்னா நிற்கிறது யாரு? உனக்கு விரோதம் செய்ய சாத்தான் என்பதை மறந்து போயிடாத. உன்னுடைய வலது பக்கத்தில் நிற்கிற பேசுகிறான், ஏவுறான், வலது பக்கத்திலே நிற்கிறான் விரோதம் செய்ய. அவன் பேசுறதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா, அவன் ஏவுறதுன்படி வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா, உன்னை போட்டு கொடுக்கறதுக்கு எப்பவும் எங்கே நிற்கிறான்? அங்கே போய் இங்கே எனக்கு விரோதமாக பேசுறது போல பேச முடியாது. யார் ஆண்டவரே உமக்கு என்ன குறித்து போட்டு தந்ததுன்னு? இது யாரோ சொல்லி கொடுத்தது, நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. அங்கே போய் இந்த வறுப்பு எல்லாம் வேவாது. ஹல்லேலூயா. அவருக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்க வேண்டாமாமே. இவன் வலது பக்கத்தில் போய் நிற்கிறான். ஐயா தேவஜனமே, அவன் உனக்கு நன்மை செய்கிறவனும் அல்ல, உதவி செய்கிறவனும் அல்ல. மறுபடியும் உனக்கு சொல்கிறேன், நன்மையும் உதவியும் செய்கிறவனை போல வந்து உங்கூட பேசி உன்னை ஏவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உனக்கு விரோதம் செய்வதற்கு அவன் வலது பக்கத்திலே நிற்கிறவங்கிறத மறந்து போயிடாத தேவஜனமே. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் நினைப்போம், சாத்தான் எப்படி அங்கே போக முடியும்? யோபு 1:6-2:1 வாசிச்சிங்கன்னா, தாத்தா எங்கே போய் இருக்கிறான்? தேவ புத்திரருடைய சன்னதியிலே அவர்கள் நடுவில் போய் நிற்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது என்ன பண்ணினா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3, 5, 6, 9, 10 வசனங்களை வாசிட்டு பாருங்க. அவரை சோதிக்கும்படி
அவர் வந்த நோக்கத்தை தடை பண்ணும்படி விரும்புகிறான். ஆமென். கர்த்தராகிய இயேசு அவனுடைய தந்திரத்தை அறிந்திருந்தார், அவனுடைய வஞ்சிக்கிற தன்மை அறிஞ்சிருந்தார். நம்ம பருப்பி வருகிட்ட வேவாதன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? வசனத்தை கொண்டே கிரியை நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை கொட்டி அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது, அவன் வசனத்தை கொண்டு உங்ககிட்ட வரும்போது நீ கர்த்தருடைய வசனத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இரத்தத்தினாலும் அவனை ஜெயிக்கிறவளாய் இருக்கணும். இடம் கொடுத்துடக்கூடாது. வசனத்தை அறிக்கை இடு. இயேசு அவனை எப்படி ஜெயிச்சாரு? அரை மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணியா? 2 நாள் உபவாசம் இருந்தா? ஆல்ரெடி 40 நாள் இருந்துட்டு தான் வந்தாரு. அல்லேலூயா. யாருக்கிட்டையாவது உடனே ஏதாவது கேட்டா? இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெயித்தார். ஆமென். அவன் யாரை கொண்டும் வசனத்தை அனுப்பலாம். உனக்கு ஃபேவரைட்டாக இருக்கிற நீ அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி ஒரு வசனத்தை உனக்கு அனுப்பலாம். நீ நினைக்கலாம் நான் இருக்கிறது கரெக்ட், ஆண்டவருடைய வசனத்தை அவங்க சொன்னாங்க, அவங்க உள்ளத்தில் ஏவப்பட்டு, ஆனால் அது கர்த்தர் உனக்கு அனுப்பின வசனமானு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டு போய் விடுவாய். ஆமென். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இன்னைக்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, உங்களுக்கு நன்மை செய்கிறவன் போல உதவி செய்கிறவன் போல உங்களிடத்தில் வந்து பேசி உங்களை வஞ்சிக்கிறவன். அல்லேலூயா. 2, உங்கள் இருதயத்தில் ஏவி தேவ கோபாக்கினையின் பாத்திரமாய் உங்களை மாற்றுகிறவன், ஏவுகிறவன். அல்லேலூயா. 3ஆவதாக, உங்களுக்கு எது செய்யும்படி, நன்மையா தீமையா, உங்களுக்கு தீமை செய்யும்படி உங்களுடைய வலது பக்கத்தில் நிற்கிறவன். ஜாக்கிரதையாக இருப்போம். இவனை ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒன்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 வசனத்தை சொல்கிறேன், பாக்கி வருகிற வாரத்தில் பார்க்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ அவன் நம்ம கிட்ட வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு மேலே விசுவாசம் வைத்தும் அதற்கு கீழ்ப்படியாத அனுபவம். அதனால தான் உங்ககிட்ட வாரான், உங்களை வஞ்சிக்கும்படியாக தந்திரமா வாரான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. தேவனுக்கு கீழ்ப்படிதல் உங்களிலே பூரணமாகும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமே. தேவனுக்கு பரிபூரணமாய் கீழ்ப்படுகிற மனுஷனிடத்துல சாத்தான் வர முடியாது. கரங்களை கொட்டி ஆமே. ஒரு வசனம் கூட வாசிக்கலாமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த வசனம் தேவை, சம்பந்தம் இல்லாதது போல இருக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். காரணம், கவலை சாத்தானுக்குரியது. இந்த கவலைக்குள்ளால மதிகேடுகளுக்குள்ளால உங்களை எதுக்கு அமிழ்த்துறான்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திடுங்கள். ஏனெனில் நீங்க கர்த்தர் மேல கவலை வைத்து விடாமல் நீங்கள் கவலைப்படும் போது இருதயம் ஒடுங்கோ, தெளிந்த புத்தியை இழந்து கலங்கின புத்தியுடையவர்களாய் மாறுவீர்கள். புத்தி அந்தகாரப்பட ஆரம்பிக்கும். விழித்திருங்கள் என்பது என்ன தெரியுமா? அவன் எந்த வேளையில வந்தாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு உணர்வோடு கூட இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமே. அவனுக்கு நோக்கையெல்லாம் என்ன? எவனை விழுங்கலாம், எவனை விழுங்கலாம். அடுத்த வசனம். 2வது நீங்க செய்ய வேண்டியது, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல முதல்ல இருந்தே சொல்றேன். முதலாவது, தேவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள் அல்ல, கீழ்ப்படிந்து இருங்கள். ஆமென். 2வது, கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல வச்சிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். கவலை உங்க இருதயத்தில் நிரம்புறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. 3ஆவதாக, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறிட்டு அறிந்திருக்கிறீர்கள். அப்படி நீங்க விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்க விசுவாசத்தை சேதப்படுத்துறதற்கு முயற்சிப்பான். இடம் கொடுத்துடாத. ஆமென் சொல்லுங்களேன். அவன் தந்திரமாய் வருகிறவன், தந்திரமாய் வஞ்சிக்கிறவன். அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொள். பேசி வஞ்சிக்கிறவன், ஆமென், அல்லது ஏமாற்றுகிறவன். ஏவுதலை தந்து
வஞ்சிக்கிறவன் அல்லது ஏமாற்றுகிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக நம்முடைய வலப்பக்கத்திலே நின்று ஆமென் நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி தீமை செய்து நம்மை வஞ்சிக்கிறவன். ஆமென். அவனுக்கு இடம் கூடாது இருப்போம். என் வலது பக்கத்தில் சாத்தானுக்கு இடம் இல்லை, கர்த்தருக்கு தான் இடம். அவருடைய வசனத்தின்படி வாழுவதற்கு நான் பரிபூர்ணமாய் அவருக்கு கீழ்ப்படிவேன். ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தின்படி வாழுவதற்கு கவலையை எல்லாம் அவர் மேல வச்சுக்கிட்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். மூன்றாவதாக அந்த வேத வசனம் சொல்கிறது, விசுவாசத்தில் எந்த சூழ்நிலையிலையும் உறுதியாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஒருபோதும் அசைக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிட நேரம் முழங்கால் படியிடுவோமா? ஹல்லேலூயா. இதோ வஞ்சிக்கிறவன் வருகிறான். அவனுடைய தந்திரங்களை அடையாளம் கண்டுகொள் சபையே. ஆமே ஆமே ஆமே. ஏதேன் தோட்டத்திலே வலு சர்ப்பமாய் வந்தவன் தான் பிசாசு. அவன் தான் சாத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வலு சர்ப்பம் தான் பிசாசு. அந்த வலு சர்ப்பம் தான் சாத்தான். அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே உன்னை வஞ்சிப்பதற்கு, மோசம் போக்குகிறதற்கு வருகிறான். அவனாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த நாளில் இந்த செய்தியை உனக்கு அனுப்பி இருக்கிறார். சபையே சபையே சபையே, வேஷம் தரித்து கொண்டு வருகிறவன், கள்ள அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து அவனுடைய ஊழியக்காரர்களை எழுப்புவான். ஓ, வல்லமை உள்ள ஊழியக்காரர்களை போல வேஷம் தரித்து அவனுடைய ஊழியக்காரர்களை எழுப்புவான். தேவ ஜனங்களை வஞ்சிப்பதுதான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் சிலரை வஞ்சிப்பதுதான் சாத்தானுடைய விருப்பமாயிருக்கிறது. ஏவாளை தன்னுடைய வார்த்தையின் தந்திரத்தினாலே வஞ்சித்தான். தாவீத இருதயத்தை ஆக்கிரமித்து ஏவுதலை கொடுத்து கற்பனையை மறக்கச் செய்து வஞ்சித்தான். இப்ப பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவை வஞ்சிக்கலான்னு பார்க்கிறான். அவன் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். இவன் அவனுக்கு விரோதமாக பேசுவதற்கு, குற்றம் சாட்டுவதற்கு வலது பக்கத்தில் போய் நிற்கிறான். கர்த்தர் அவனை கடிந்து கொள்கிறார். வஸ்திரங்கள், அழுக்கு வஸ்திரங்களை மாற்ற சொல்ற. ஏன் தெரியுமா? பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவுக்கு வலது பக்கத்தில் போய் நின்னா வேதம் சொல்கிறது, அவன் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்திருக்கான். அவன் அசுத்தமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த கால வேளையில் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னுடைய புத்தியில் தெளிவு இருக்கிறதா? இல்லை அந்தகாரம் நிரம்பி இருக்கா? தேவ கிருபையின் நடத்துதலையும் குறித்த தெளிவு உண்டா? உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இப்போ நீ தெளிவடையலைன்னா, இப்போ நீ விழித்து கொள்ளலைன்னா, ஒருபோது நீ விழிக்க முடியாதபடி அவன் தன்னுடைய தந்திரம் என்கிற கயர்னால் உன்னை கட்டி உன்னை வஞ்சித்து அழிவுக்குரியவனாய், அழிவுக்குரியவளாய் மாற்றிடுவான். விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும்.